என்னதான் தர்மம் வெல்ல வேண்டும் அப்படின்னு காரணங்கள் சொன்னாலும், கிருஷ்ணரின் சாதுரியங்கள் ரசிக்கும்படியாக இருந்தாலும், கதை கர்ணனின் பார்வையில் பயணிப்பதால கிருஷ்ணர் பாண்டவர்களின் சகுனியோ அப்படின்னு எண்ண தோன்றுவதை தவிர்க்க முடியவில்லை. அரசுக்குரியவன் நான். என் உடமைக்கு இடையில் வர யாருக்கு உண்டு உரிமை? பாண்டவருக்கு சேர வேண்டுவது பாதி பங்கு. இது நீதி. இதுவே என் முடிவு. நான் இறந்த பிறகு அது ஐவருக்கும் ஆளுக்கொன்றாக 5 ஊரையாவது கொடு. 5 ஊரா? 5 வீடு கூட கிடையாது. ஊசி முனை இடம் கூட கிட்டாது. எழுந்து நட. துரியோதனா! முழுமாயை துரியோதனா! மன்னிக்க வேண்டும் தாத்தா, மன்னிக்க வேண்டும். நான் மாற மாட்டேன். துரியோதனா, அப்படி சொல்வது தவறு அல்ல, அதுவே சரி. பரந்தாமனின் வேண்டுகோளோ மிகச்சிறிது. உணர்ந்து பார். குருதேவா, குருதேவா, அளவை பொறுத்ததல்ல, உரிமையை பொறுத்தது விஷயம். மகனே, அப்பா, அடக்கம் இல்லாமை நல்லதை அழித்து விடும். அறிந்து முடிவுக்கு வா. நான் சொன்னதே முடிவு. அப்படியா? அதன் விளைவு என்ன ஆகும்? ஏதாகட்டும், தயார் நான். போர்தான் முடிவாக இருக்கும். அது உனக்கு இஷ்டமா? என் இஷ்டமே அதுதான். அப்போதுதான் அவர்கள் அழிவார்கள். இப்போதே எப்படி முடிவு கூறுவது? யாராலும் முடியாது. இந்த சிரிப்பு எமது முடிவை குறிப்பதா? உனக்கு புரியும், எனக்கு என்ன தெரியும்? நான் வரட்டுமா? பசியாரி போகலாமே. உன் தம்பி விதுரர் குடிசையில் உண்டது இன்னும் குறையவில்லை. பக்தியோடு பரிமாறிய உணவல்லவா? ஐயோ பாவம், என் மீதுள்ள வெறுப்பை அவர் மீது காட்டிவிடாதே. அவர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? பாண்டவர்களுக்கு, உனக்கு. நான் நல்லவருக்கு நல்லவனடா. காட்டி கொடுப்பது உமது தொழில். அது உமது குற்றம் அல்ல, பிறவி குணம். சிறுவா, மிரட்டாதி. எம்மோடு இருந்தும் எதிரியின் தூதனாக வந்தவருக்கு விருந்து வைத்தீர், எம்மை கட்டவன் என்று. ஒன்றாக பிறந்த சித்தப்பன் என்றால் இந்த புத்தி வருமா? தாத்தாவின் தாசி வைத்து பிள்ளை நீ. உமக்கு பிறவி புத்தி போய்விடுமா? என்ன சொன்னார்? என் இதயத்தை இந்தியால் குலைத்திருந்தால் கூட பொறுத்திருப்பேன். என்னை பெற்றவரை இழிவாக பேசினாய். நான் என்ன செய்வேன்? அதை கேட்டு உன் மீது இறக்கத்தோடு இருக்கிறேன். என்ன செய்ய? துரியோதனா, நீ பேசுவதெல்லாம் தவறு. அவர் வில் உலகை அழிக்கும். பரந்தாமா, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினேன். என் வில் உலகை அழிக்கும். அது இந்த மூர்க்கனுக்கு உதவக்கூடாது. உலகில் வீரத்திற்கு உயர்வாக இருந்த ஒரே தனுஷ் விஷ்ணுவின் கையாயுதம். அது முறிந்தது. நல்ல வீரமும் இருண்டது. துரியோதனா, இது சமயமா உனக்கு இப்பெரு நஷ்டம் வர வேண்டும்? என் உயிர் நண்பன் கர்ணன் எனக்கு உண்டு. அவனிலும் உயர்ந்தவராயும். அவசரப்படாது. கர்ணன் வீரத்தை நான் கண்டதில்லை, கேட்டதும். ஆனால் இதுவரை எத்தனையோ களம் கண்டவர் பீஷ்மர் தான். யுத்தத்தழும்பேறிய தாத்தா. அவர் துணை இருப்பதுதான் உனக்கு ஒரு பெரும் ஆறுதல். கர்ணா, நீ கோபப்படாதே. உன்னை நான் குறைத்து விட்டதால். சரி, நான் புறப்பட வேண்டியதுதானே? மறு யோசனை செய்தாவது எனக்கு வேறு நல்ல பதில் தர முடியுமா? தந்திருப்பதே நல்ல பதில் தான். அப்போது அடுத்த சந்திப்பு எங்கே? போர் பூமியில். இவ்வளவு விசேஷங்கள் இருந்தாலும் படத்துல விறுவிறுப்பு ஆரம்பிப்பது என்னவோ இடைவேளைக்கு அப்புறம்தான். அதுவும் கிருஷ்ணராக NTR வந்த பின்னரே. குறிப்பாக அந்த அரசவை காட்சியை சொல்லியே ஆக வேண்டும். பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தில் சம பங்கு அப்படின்னு தொடங்கி கடைசியில 5 பேருக்கு 5 ஊரையாவது கொடுங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்பதும் கொடுப்பதில் பிரச்சனை இல்லை என்றாலும் அவர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுல தான் பிரச்சனை. துரியோதனனுக்கு அதன் காரணமாக அங்கே கர்ணனும் கிருஷ்ணருக்கும் நடக்கும் வாக்குவாதம் ஒரு அசத்தல் விவாதம். அடடே, என்ன அவசரம் துரியோதனா உனக்கு? நானே உன்னிடம் தேடி வரும்போது அதற்குள் நீ வந்து ஏன் காலில் விழ வேண்டும்? என்ன இருந்தாலும் உன் பண்பும் என் மீதுள்ள அன்பும் அளவிடக்கூடியதா என்ன? வாசுதேவா, வருக வருக.
சபையின் சார்பாக என் வணக்கம் ஏற்க. எல்லோருக்கும் வணக்கம். மாமா நலமா? நலம்தான். ஓ, சகுனி மாமா சௌக்கியமா? எனக்கும் உனக்கும் நலக்குறைவு ஏது கிருஷ்ணா? பாம்பின் கால் பாம்பறியும் பலே. மைத்துனா, மைத்துனராக வராமல் தூதராக வந்தீரே, என்ன தூது? சமாதான தூது. இங்கு சண்டை நடக்கிறதா என்ன? யார்? ஓ, கர்ணனா? பாவம், ஏதும் அறியாதவன். ஆனால் நீ நல்லவன். இப்போது சண்டை நடக்கவில்லை, இனியும் நடக்காமல் இருக்கத்தான் நான் தூது வந்தேன். அப்படியா கிருஷ்ணா? ஒரு சிறு சந்தேகம். சண்டையிட விரும்புவது யார்? பாண்டவர்கள் சண்டையிட விரும்ப மாட்டார்கள். அர்ஜுனன் இருக்கும் போதுமா? அவன் அண்ணன் பீமனும் இருக்கிறான். என்றாலும் தலைவன் ஒரு தருமன். அங்கு தலையிருக்க வால் ஆடாது. உணர வேண்டிய அறிவுரை. சித்தப்பா, உடன் பிறந்த வியாதினி. துரியோதனா, இரு. கண்ணா, நாடி வந்த நோக்கத்தை இங்கு கூடியுள்ள சபை முன் கூறு. பாண்டவர்களுக்கு தண்டனை 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாதவாசம். அது வெற்றியாக முடிந்தது. இதை சபை அறியும் அல்லவா? அதனால் ஒன்றுமில்லை, சேர வேண்டுவதை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. என்ன வேண்டும்? பாதி ராஜ்யம். யார் கொடுக்க வேண்டும்? கௌரவர்கள். ஏன் கொடுக்க வேண்டும்? பாகத்திற்குரிய பங்காளிகள். பங்காளியாவது பாகமாவது எங்கிருக்கிறது உரிமை? ஏன் இல்லை? தருமன் சூதாடினான், சூழ்ச்சிக்காரன் அழைத்தான், ஆடினான். மதியிருந்தால் மறுத்திருக்க வேண்டும். விதி அதுவல்ல, அறைகூவலை மதிப்பதுதான் அரசருக்கு அழகு. மதித்தான், ஆடினான், அரசை இழந்தான், போகட்டும். பிறகு அடிமையும் ஆனான். அதோடு நின்றானா? மனைவியை பணைய வைத்தான். பதிவுள்ளவன் செய்வானா? ஓஹோ, நோக வைக்கும் கேள்வி. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி. கர்ணா, வேண்டாம். ஏன்? தலை சாய்கிறதா? கர்ணா, கண்ணா, மனைவியை பணைய வைப்பதா? ச்சே! பிறவிக்கு மானம் வேண்டாமா? அதை இழந்தவன் வாழ வேண்டுமா? அந்த வாழ்வுக்கு சொத்ததற்கு, சுகமதற்கு, அதற்கு தூது ஏன், துணையே? கர்ணா, உன் பேச்சு அதிகம். ஆனால் வீண் பேச்சல். நிறுத்து. நடந்ததை மற, சத்தியத்தை நினை, தத்துவத்தை அறி. தத்துவம் இதென்ன புது வித்தை? வித்தை அல்ல, உண்மை இது. தோல்வி மனிதனுக்கு வெறி மூட்டும், வெறியில் மதி மாறும். எதிரி அது சமயம் இடங்கண்டு இடிப்பான், வெறி மேலும் வீங்கும். நெறிகட்டு அறம் விட்டு தடம் மாறி படுகுழியில் வீழ்வான். இல்லை, எதிரி விழ வைப்பான். இந்த அநீதியில் கைதேர்ந்தவன் சகுனி. விதி விட்டு விலகி சதி செய்ததை மறக்காதே, இன்று நீதி செய்யவும் மறுக்காதே. ஆஹா, உத்தமன் கூறும் சத்திய சொல் அத்தனையும் இதற்கு மேலும் வரட்டு வாதமும் முரட்டு பிடிவாதமும் நேர்மையாகாது. அண்ணா திருதராஷ்டிரரும் அறிவு நிலை பெரியோரும் தர்மம் கூற வேண்டும். கர்ணன் திரைப்படத்துக்கு இசை MS விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இரட்டையர்கள். அனைத்து பாடல்களுக்கும் ஹிந்துஸ்தானி ராகங்களை பயன்படுத்தியிருந்தாங்க. மேலும் சாரங்கி, தில்ருபா, சந்தூர், ஷெனாய் போன்ற தமிழ் படங்கள்ல இதற்கு முன்பு பயன்படுத்தப்படாத அரிய இசைக்கருவிகளையும் இசைத்தனர். கர்நாடக சங்கீதத்தின் நுட்பம் அப்படின்னா அது KV மகாதேவன் தான் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கு. அது உண்மையும் தான். காரணம், பக்தி இலக்கியங்களை திரைப்படமாக்குவதில் சிறந்தவராகவும் நாட்டியத்திற்கும் நாதஸ்வர இசைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட தில்லானா மோகனாம்பாள் போன்ற மிகச்சிறந்த பொழுதுபோக்கு படங்களை எடுத்த AP நாகராஜனின் திருவிளையாடல், தில்லானா மோகனாம்பாள் போன்ற படங்கள்ல KV மகாதேவன் கர்நாடக இசை மேதை அப்படின்றத நிரூபிச்சிருப்பாரு. பானுமதி, பானுமதி, வாங்க வாங்க. ஆஹா, நிற்கக்கூடாத பாட்டு நின்று விட்டது. பானுமதி, யார் இவர் என்ற முகபாவம் தேவையில்லை. முதலில் அவர் சொன்னதற்கு ஈடாக ஒரு பதிலை சொல். நிற்கக்கூடாத பாட்டு நின்று விட்டது என்றார். இல்லை, நின்று கொண்டே பாட்டு தொடர்ந்து விட்டது. புரியவில்லையே, பாட்டு எங்கே தொடர்ந்தது? தாங்கள் இப்பொழுது பேசவில்லையா? பாலே, நண்பா, உன் பேச்சையே பாட்டாக்கி விட்டாள் பார் என் மனை. பேசிய நான் இந்த பேச்சை கேட்டு நாணிவிட்டேன் நண்பா. பேசத் தெரிந்தவர்கள் எப்படி பேசிவிட்டார்கள். ஆஹா, இதல்லவா பேச்சு. நிற்பது தொடரட்டும். வேண்டாம்,
ஆசனத்தில் அமரட்டும். ஆஹா, நல்ல சிலேடை. இவர்கள் பேச்சு வெறும் பேச்சல்ல. என்னை போலல்ல நண்பா, இவள் பொல்லாத பேச்சாளி. என்னை குறிப்பாக இவர் சொன்னதாக எண்ணாதீர்கள். பொதுவாக பெண்களை எண்ணியே சொல்கிறார். அடே அப்பா, ஏதேது இவர்கள் எண்ண ஓட்டத்திற்கு ஒரு எல்லையே இல்லை போல் இருக்கிறது. கற்பனை கடல் அல்லவா என் மனைவி? சரி சரி, இவர்களை யார் என்று சொல்லவில்லையே. எனது உயிர் நண்பன், பெயர் கர்ணன். கௌரவர்களின் மானங்காக்க உதித்த மாவீரன். உனக்கு அண்ணன். நாங்கள் பெற்ற பேர்தான் உங்கள் உறவு எங்களுக்கு கிட்டியது. மாமா வாருங்கள், இப்போதே சென்று என் நண்பனை அங்கலே அதிபதியாக்கி வாருங்கள். மகாராஜா, அடியேனும் மாமாவுக்கு துணை போய் திரும்பட்டுமா? துணை வா, ஆனால் திரும்பாதே. அங்கேயே இருந்து விடு. இங்கிருந்து என் உயிரை எடுப்பதாவது சற்று ஓயம். நான் எங்கிருந்தாலும் என் குணம் மாறாது. அங்கிருந்தாலும் உங்கள் உயிரை எடுத்துக்கொண்டுதான் இருப்பேன். நண்பா, உத்தரவு. தங்கையே வரட்டுமா? நண்பா, விழா முடிந்ததும் இங்கு வந்து விடு. நாடுதான் உனக்கு அது, வீடு இதுதான். மறந்து விடாதே. உயிரினும் உயர்ந்த நட்பு உன் நட்பு. நன்றி. கர்ணன் அங்க தேசத்து மன்னனாக மாறிய பிறகு அரியணை ஏறி அமரும் போது இரு புலவர்கள் பாடுவார்கள். முதல் பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம் அப்படின்ற பாடல். கூடவே இன்னொரு புலவர் பாடுவது திருச்சி லோகநாதன் அவர்கள் பாடிய பாடல். மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனா கர்ணனுக்கோ நாளும் மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாளும் மாதம். நாணி சிவந்தன மாதரார் கண்கள், நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள், நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம். தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ணமாமன்னன் திருக்கரமே. தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ணமாமன்னன் திருக்கரமே. கர்ணன் மனைவி சுபாங்கியை அவள் தாய் வீட்டில் அழைத்து வர சொன்னபோது அவளை வழி அனுப்ப துரியோதனன் மனைவி பானுமதி பாடும் ஒரு பாடல் போய் வா மகளே போய் வா அப்படின்ற பாடல். இந்த பாடலை சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. போய் வா மகளே போய் வா, கண்ணில் புன்னகை சுமந்தே போய் வா போய் வா போய் வா. தாய் வீடென்பதும் தன் வீடே, தந்தையின் நாடும் நம் நாடே. சேயும் சேயோ வரக்கழடா, திரவா கதவும் திரவாதோ. போய் வா மகளே போய் வா, கண்ணில் புன்னகை சுமந்தே போய் வா போய் வா போய் வா.
புன்னகை சுமந்தே போய் வா போய் வா போய் வா. கண்ணில் புன்னகை சுமந்தே போய் வா போய் வா போய் வா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.